கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய தயவுள்ள கரம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:12. இன்றைக்கும் சண்டை சச்சரவுகள் வர காரணம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். பகை சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, நீங்கள் புதிதாக ஒரு இடத்தில் வேலைக்கு சேர்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு சேர்ந்து பணிபுரிய போகும் குழுவினருக்கு நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள். அன்றைக்கு நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். பின்பு கொஞ்ச நாட்கள் போக போக அந்த குழுவில் உள்ள ஒருவரோடு உங்களுக்கு ஒத்துப்போக முடியாதபடி பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. ஆரம்பத்தில் அவரோடு நீங்கள் சந்தோஷமா இருந்திருப்பீர்கள், எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க, பயங்கரமாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு பின் வந்த நாட்களில் அவர் பிடிக்காமல் போகலாம். பின்பு அவரை நீங்கள் தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள், அவரை வெறுக்கவும் ஆரம்பிப்பீர்கள். அந்த பகை வளர்ந்து ஒரு நாள் அவரிடத்தில் நீங்கள் சண்டை போடுவதை போல அது உங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. அந்த வெறுப்பு உங்கள் சண்டையின் மூலம் வெளிக்காட்டப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு அவர் மீது எவ்வளவு வெறுப்பு இருக்கிறதா என்பது அந்த சண்டை போடுகிற நேரத்தில் தான் அது அவருக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். ஒருவர் மீது வைக்கும் பகையும் வெறுப்பும் பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் கொண்டு வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் நான் சொல்கிறேன், இதே போல நீங்கள் புதிதாய் திருமணமாகி உங்கள் கணவன் வீட்டுக்கோ இல்லை மனைவி வீட்டுக்கோ நீங்கள் செல்லுகிறீர்கள் சொன்னால் அங்கு இருக்கிறவர்களோடு முதலில் நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போவீர்கள். அதற்கு பிறகு நாள் போக 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 உங்களுக்கு அவர்கள் பிடிக்காமல் ஆகும்போது அந்த கோபம், வெறுப்பு, எரிச்சல் என்ன ஆகும்? அது பகையாய் மாறி சண்டைகளை உண்டு பண்ணுகிறது. அந்த சண்டை பாருங்களேன், பயங்கரமான பிரிவினில் கொண்டு விட்டு விடுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரோட தயவுள்ள கரம் உங்கள் மீது இருக்குமாயின், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடு பேசும்போது அவர்கள் பேசுவதை கர்த்தர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். சோ நீங்க வேத வாசிக்கிற ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா இருப்பீர்களான்னு, நீங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு ஜெபித்து அந்த நாளை தேவனுடைய சமூகத்திலிருந்து தொடங்கும் போது நிச்சயமாக இந்த அன்பே சகல பாவங்களை மூடும் என்ற வசனத்தின்படி சண்டை சச்சரவுகள் வர காரணமாயிருந்த அந்த காரியங்களை தெய்வீக ஞானத்தோடு அவர் தருகிற புத்தினாலும் ஞானத்தினாலும் தான் நாம் கிருபையில் நடக்க முடியும். அந்த கிருபை அன்றைக்கு முழுவதும் உங்களை தாங்கும். தேவ பிரசன்னம் உங்களை வழிநடத்தும். தேவ மகிமை உங்களை மூடும். நிச்சயமாக தேவன் தருகிற அறிவும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் இந்த வேதத்தை வாசித்தால் மட்டும்தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேத வசனம் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. இந்த வேத வசனத்தில் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்குங்க, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் பகை விரோதங்களை எழுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு பகை உண்டு பண்ணுகிற வழி என்னிடத்தில் இருக்கக்கூடாது சப்பா. நான் அன்பு காட்டவர்களா இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த சொல்லியும் எல்லாரோட அட்ஜஸ்ட் ஆகி போக வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனோட தயவுள்ள கரம் உங்களுக்கு உதவி செய்யும். தேவனே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமா வருகிறவர்களும் உங்கள் மீது கோபம் கொள்ளுகிறவர்களும் அவர் அப்படியே மாற்றி விடுவார். அவருடைய கரம் உங்களோடு கூட நீங்கள் மட்டுமில்ல, உங்கள் சுற்றி இருக்கிற காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வசனத்தின்படி பகை விரோதங்களை எழுப்பும். பகை வேண்டாம். எல்லாரோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அன்போடும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு தேவனுடைய தயவுள்ள கரம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வதாக. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா நசரி. ஆமென், ஆமென், ஆமென்.